வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோமீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டேலியோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேலியில் இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ், பேசிக் கான்செப்ட் அண்ட் அதோட பிரின்சிபல்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேலி ERP9 டேலி அப்படிங்கிறத காம்பன்சேஷன் ஆர் ஈக்குவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு சைடுமே ஈக்குவலைட் பண்ணுறது, வரவும் சரி செலவும் சரி ரெண்டுத்தையுமே ஈக்குவலைட் பண்ணுறத டேலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ERP அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட A to Z எல்லாத்தையுமே ஒரே சாஃப்ட்வேருக்குள்ளே கம்பைன் பண்ணிடுறாங்க. அதனால இதை என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பார்க்கக்கூடிய வேர்ஷன் 9. ஸோ டேலி ERP9. ஸோ இப்போ டேலியோட இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் டேலி. டேலியோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1986 ஃபர்ஸ்ட் டேலி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்வென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்குது. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டேலி ERP9, டேலி ஷாப்பர், டெவலப்பர், சர்வர். ஸோ இதெல்லாம் இவங்களோட கரண்ட் ப்ராடக்ட். அடுத்து பார்க்குறது வேர்ஷன்ஸ் ஆஃப் டேலி. டேலியோட வேர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டேலி 5.4, டேலி 6.3, டேலி 7.2, டேலி 8.1, டேலி 9 அண்ட் டேலி ERP9. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ஷனுக்கும் ஒவ்வொரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேலியை டெவலப் பண்ண ஸோ ஒவ்வொரு வேர்ஷன்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க. இதில் நாம் கரண்ட்டில் இருக்கக்கூடிய டேலி ERP9 அப்படிங்கிற வேர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்குறது கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ். ஸோ ஒவ்வொரு வேர்ஷன்லேயும் ஒவ்வொரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேலி ERP9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வேல்யூஸை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். அடுத்து கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேலி, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து சிலபஸ் ஆஃப் டேலி. ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் அதோட பேசிக் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேலி, டேலியோட ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டீஸ், பேசிக்காக எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுலேருந்து பேலன்ஸ் ஷீட் எடுக்கிற வரைக்கும் ஸோ ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டீஸில் பார்க்க போகிறோம். டேலி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டாபிக் இம்பார்ட்டன்ட், ஒன்று மாஸ்டர்ஸ், இன்னொன்று டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு இருக்குது, அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ். அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான வவுச்சர்ஸை கிரியேட் பண்ணுறத அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்வென்ட்ரி மாஸ்டருங்கிறது ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான லெஜர்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு டாப்பிக்லையுமே நாம் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, லெஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்டாக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்க்குறது டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய வவுச்சர் என்ட்ரிஸ். வவுச்சர் என்ட்ரிஸையுமே ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று அக்கௌண்டிங் வவுச்சர் என்ட்ரி, இன்வென்ட்ரி வவுச்சர் என்ட்ரி. அக்கௌண்டிங் வவுச்சர் என்ட்ரிங்கிறது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான வவுச்சர்ஸை கிரியேட் பண்ணுறது. இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் என்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான வவுச்சர்ஸை கிரியேட் பண்ணுறத வவுச்சர் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது அட்வான்ஸ் அக்கௌண்டிங் இன் டேலி அண்ட் அட்வான்ஸ் இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் இன் டேலி. ஸோ இதில் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கீஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து டாக்ஸஸ் இன் டேலி. டாக்ஸஸ் இன் டேலி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான டாக்ஸஸுமே கால்குலேட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வேல்யூஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜஸ். ஸோ தென் கம்பேர்ட் டு அதர் வெர்ஷன்ஸ், இந்த வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நெட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கம்பெனி ஒரு இடத்துல இருந்தாலும் மொபைல் மூலமாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாக வேறு இடத்துலேருந்து நீங்கள் உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலாக ஜென்ரேட்டிங் த ரிப்போர்ட், டேலிலேருந்து எப்படி ஒரு ரிப்போர்ட்டை நாம் கலெக்ட் பண்ணுறது ஆர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பேசிக் ஆஃப் டேலி. டேலியோட பேசிக்கை 5 இதாக பிரிச்சிடுறாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலோட டேலியோட கான்செப்ட் எல்லாமே உள்ளே வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜேர்னல். ஜேர்னல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு குறிப்பு, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனி, ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வரவு செலவுகளெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பேப்பரில் குறித்து வைக்கிறோம் அப்படின்னா அதை ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்குறது லெஜர். ஸோ லெஜர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு புத்தகம், அதாவது ஒரு கணக்கு புத்தகம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா ஃபினான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வரவு என்ன செலவு என்ன, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை லெஜர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்குறது ட்ரையல் அண்ட் பேலன்ஸ். கம்பெனியோட செலவு என்ன வரவு என்ன இருப்பு எவ்வளோ, இது மாதிரியான இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள்
ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு கம்பெனியோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னா கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து டேலியில் நாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணி கம்பெனியோட ப்ராஃபிட்டையும் லாஸையும் நாம் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அடுத்து பேலன்ஸ் ஷீட். கரண்ட் சினாரியோவில் என்ன ஃபிக்ஸட் அசெட் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் டேலி அப்படிங்கிற இந்த 5 கீ பாயிண்ட்லேயே நம்ம கொண்டு வந்துடுறோம். அடுத்து பார்க்குறது வந்து பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படிங்கிறத கணக்கு பதிவியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட இன்ட்ரொடக்ஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது, அக்கௌண்டிங்கோட பேசிக் பிரின்சிபல்ஸ் பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது கோல்டன் ரூல்ஸ். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரூல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா யார் கிரெடிட்டார் யார் டெப்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். கிரெடிட்டார் அப்படிங்கிறவங்கள கிவர், அதாவது ஒரு பொருளை கொடுக்குறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரெடிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். டெப்டார் அப்படிங்கிறது அந்த பொருளை ரிசீவ் பண்ணுறவங்கள டெப்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா வெளியிலேருந்து மோட்டர் பைக் வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு சேல் பண்ணுறது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பைக்கை வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி என்னவாயிடுறாங்கன்னா கிரெடிட்டார். ஸோ நம்ம அந்த கம்பெனிலேருந்து வாங்கும்போது நமக்கு அவங்க கிரெடிட்டார்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க தானே கிவர் இல்லையா, ஸோ அவங்க கிரெடிட்டார். அடுத்து அதே பைக்கை ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேல் பண்ணுறோம். ஸோ அவங்க அதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்கள டெப்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரெடிட்டார் டெப்டாரில் வந்து நமக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனுமே இருக்கக்கூடாது. ஸோ கிவர் கிரெடிட்டார், ரிசீவர் அப்படிங்கிறவங்கள டெப்டார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஸோ இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸையும் ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பர்சனல் அக்கௌண்ட். ஒரு ஹியூமன் பீயிங்கையோ அல்லது ஒரு குழுவையோ குறிக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 விதமான பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்கு கூட நாம் ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் கூட நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதா அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்க்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியலுங்கிறது ஒரு குழுவோ அல்லது ஒரு குழுமத்து கூடயோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், டிவிஎஸ் லூகாஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் கிரெடிட்டார் யார் டெப்டார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கேயுமே யார் கிவரோ அவங்கள கிரெடிட்டார் அப்படின்னு சொல்கிறோம், அதை ரிசீவ் பண்ணுறவங்கள ரிசீவர் ஆர் டெப்டார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்குறது ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அசெட். அசெட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணாலோ அல்லது சேல்ஸ் பண்ணாலோ அதை ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் கோஸ் அவுட், நம்மள்டேருந்து என்ன போனாலும் அதை கிரெடிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கிரெடிட்டார் அப்படிங்கிறதுல வரும். வாட் கம்ஸ் இன், நம்ம கம்பெனிக்கு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதை டெப்டார் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். அடுத்து பார்க்குறது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் வரும். ஸோ இதுலேயும் 2 இருக்குது, ஒன்று கிரெடிட்டார், இன்னொன்று டெப்டார். கிரெடிட்டாரை பொறுத்த வரைக்கும் ஆல் இன்கம் சொல்கிறோம், டெப்டார் அப்படிங்கிறதுல ஆல் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்வெஸ்டர்ஸ் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கம்பெனிக்கான இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்கள நாம் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி ரன் பண்ணியாச்சு, ஸோ நம்ம கம்பெனியில் உள்ள லேபர்ஸ்க்கு நாம் சேலரி கொடுக்குறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அதை ரிசீவ் பண்ணுறனால அதை டெப்டார் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் டேலியோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டேலியில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.